Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இடத்துல அவனை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து நம்ம எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அமீன். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை என்னன்னு சொன்னால், எப்படியாவது நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மனிதர்கள் ஆசைப்படுவாங்க. சல்லல்லாஹு அதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. எல்லா முழு உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போக வேணும் அப்படின்னு சல்லல்லாஹு ஆசைப்பட்டாங்க. சொர்க்கம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. சொர்க்கத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் பேசிக்கிட்டே போகலாம். சொர்க்கத்துடைய மண் குங்குமம் மாதிரி இருக்கும், மரகத கல், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடும், 4 ஆறு சொல்லுவாங்க. ஒன்று தண்ணி, அது பியூர் தண்ணியாக இருக்கும். உலகத்தில் இருக்க மாதிரி தண்ணிலாம் கிடையாது. அவ்வளோ சுவை, அவ்வளோ டேஸ்ட்டாக தண்ணி எல்லாம் கொடுத்துருப்பான். தண்ணியாக ஒரு ஆறு ஓடும். இன்னொரு ஆறு பால் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க பால் 2 நாள் போனால் 3 நாள் போனால் கெட்டு போயிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். போன அதை குடிக்காது. அந்த அளவுக்கு பாலில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மின் லபனின், அந்த பால் எப்படின்னு சொன்னால் ஒரு பல 1000 வருஷமாக அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட ஸ்மெல் மாறாது, டேஸ்ட் மாறாது, அவ்வளவு சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட பால் ஆறு ஓடும். இன்னும் 3வது ஆறு என்னன்னு சொன்னால் மது ஆறு. உலகத்தில் இது எல்லாமே ஹராம். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தில் அதை ஹலால் ஆக்கிட்டான். மது ஆறு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். குடி இன்பம் திகட்டாது, போதை ஏறாது, அவ்வளோ இன்பம். மது ஆறு ஓடுமா. இங்கே உலகத்தில் ஒரு சும்மா ஒரு கோட்டர் அடித்த உடனே எனக்கு யார் தெரியுதா அப்படின்னு ஆட்டம்லாம் ஆடுவான். ஆனால் அங்கே எவ்வளோ ஒன்றாலும் குடிக்கலாம். முட்டை எவ்வளோ ஒன்றாலும் நீங்கள் குடித்தாலும் கொஞ்சம் கூட போதை ஏறாது. அவ்வளோ சுவை, அவ்வளோ டேஸ்ட். மது ஆறு ஓடும், அள்ளி குடிச்சிக்கலாம். 4வது ஒரு ஆறு அல்லாஹ் சொல்கிறான், தேன் ஆறு ஓடுமா. தேன், உலகத்தில் இருக்க தேனெல்லாம் அது ஒரிஜினல்லாம் அசல்ல தேனே கிடையாது. சர்க்கரை பாவு, வெல்லம் காய்ச்சி தேன் விற்பாங்க. ஆனால் தேனில் அவ்வளோ, உலகத்திலே அவ்வளோ தேனில் மருந்து வச்சிருக்கிறான். யுனானி மருத்துவத்துக்கு போனால் தேனை கலந்து அதை அந்த தேனில் கலந்து சாப்பிடுங்க, இந்த தேனை கலந்து குடிங்க, தேனை கலந்து தடவுங்க, எல்லாம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க தேனே அவ்வளோ மருந்து இருக்குன்னு சொன்னால், அவ்வளோ டேஸ்ட் இருக்குது, அவ்வளோ அற்புதம் இருக்குன்னு சொன்னால், சொர்க்கத்துடைய தேனாறு எப்படி இருக்கும் கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளோ சுவையாகவும் அவ்வளோ இன்பமாகவும் இருக்கும் அந்த தேனாறு. எல்லாமே நல்லா குரான்ல சொல்கிறான். 4 ஆறு, பாலாறு, மது ஆறு, தேனாறு, தண்ணி, இப்படி 4 ஆறு ஓடுமா. ஆறை பற்றி இவ்வளோ பிரமிப்பா இவ்வளோ அற்புதம் இருக்குன்னு சொன்னால் அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும்? சிம்பிளாக சொன்னால் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சொர்க்கத்தை பற்றி நியமத்துகள், அது பெட்டுகள், அது அறைகள், அதனுடைய மரங்கள், இலைகள், கிளைகள், பழங்கள், பறவைகள், இப்படி பேசிக்கிட்டே போகலாம். சுருக்கமாக ஸல்லல்லாஹு ஹதீஸை சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅய்த், எந்த கண்ணுமே பார்த்துடாதான். உலகத்தில் நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய கோட்டை, எவ்வளோ அதிசயம், எவ்வளோ பிரம்மாண்டம், எவ்வளோ பிரமிப்பாக பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய அது உலக அதிசயம் சொல்லி அதெல்லாம் விட பிரமிப்பா இருக்குமா. அப்படி ஒண்ணு நீங்க பார்த்து கூட மாட்டீங்க, வாழ்ற காலத்துல பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கும் சொர்க்கம். எந்த காலம் கேட்டிருக்காங்க அது இன்பத்தை. இப்ப நான் சொன்னதை விட பல மடங்கு இன்பம் இருக்குது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. எந்த காதும் கேட்டிராத அப்படி ஒரு சொர்க்கத்தை இங்க அங்க உலகத்துல பார்ப்பீங்க, சொர்க்கத்துல கேட்பீங்க. இன்னும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு, எந்த கல்வும் சிந்திச்சே பார்க்காதான். நம்ம இப்படி இருக்குமோ சொர்க்கம், ஒருவேளை அப்படி இருக்குமோ, எப்படியும் இருக்காது. நீங்க சிந்திப்ப உங்க கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதான் சொர்க்கம். அவ்வளோ இன்பம், அவ்வளோ திகட்டாத இன்பம், அவ்வளோ டேஸ்ட். உலகத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஒருத்தர் பரோட்டா பிடிக்கும்னு சொன்னா பரோட்டா தொடர்ந்து பரோட்டாவை கொடுத்தா ஒரு 3 நாள் சாப்பிட, 4 நாள் சாப்பிட, 5ஆம் நாள் பரோட்டா திகட்டி போயிடும். பிரியாணி பிடிக்கும்னு சொன்னா பிரியாணியே 3 நேரம் சாப்பிட முடியுமா? அப்படியே சாப்பிட்டா 2 நாள் சாப்பிட, 3ஆம் நாள் பிரியாணி பார்த்தாலே வாந்தி வருது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஒரு அளவு தான் செய்ய முடியும். தான் தமிழ்ல சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அளவு தான். அமிர்தமாக இருந்தாலும் அதிகமாக குடிச்சா அது விஷமா மாறிடும், பாய்சன் ஆகிடும். ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ இன்பம், குடிக்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பார்க்க அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கும் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்?
சொர்க்கம் எல்லாத்துக்கும் வேணும், எல்லா சொர்க்கத்துக்கு தான் போகணும். அல்ல நம்ம எல்லாத்தையும் தௌஃபீக் செய்யறோம். ஒரு குறிப்பா ஒரு 5 விஷயத்த உலமாக்க சொல்லி காட்டுறேன். 5 விஷயம் செஞ்சா சொர்க்கம் கண்டிப்பா கேரண்டியா கிடைச்சிடும். முதலாவது, அந்த 5ம் டீட்டெயிலா பேசலாம், ஆனா பேசக்கூடிய நேரம் இது கிடையாது, சுருக்கமா சொல்றேன். முதலாவது விஷயம், பாவத்தை தவிர்த்திருக்கிறோம். எவ்வளவு பாவம் செய்யறாங்க, பாவம்னு தெரியாம பாவம் செய்யறாங்க. இது இந்த பாவம் தானே நல்லா மன்னிச்சிடும், சின்ன பாவம் தானே அப்படின்னு எவ்வளவு பேர் அசால்ட்டா பாவம் செய்யறாங்க. இந்த பாவத்தெல்லாம் தவிர்த்துன்னு சொன்னா அனில் ஹவா, அதாவது பாவத்துல மூழ்கி போயிருக்கோம் நம்ம. அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவோம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அதிகமா அமல்கள் செய்யலாம். அமல் அதிகமா செய்யணுமா. குர்ஆன்ல சொல்லலாம், தில்க ஜன்னத்துல ஊரிஸ்துமுஹா, அல்லாஹ் சொர்க்கத்தை வாரிசவங்க ஆக்கிடுவா. இந்த சொர்க்க இடம் உங்களுக்கு அப்படி. உலகத்துல சின்ன இடத்துக்கு அடிச்சுக்கிறாங்க, சண்டை போறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சொந்த அண்ணன் தம்பியா இருக்கும், ஒரு ஜான் இடத்துக்கு சண்டை போடுவாங்க. ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு பூர்வீக வீடு எங்கன்னு சொல்லுவாங்க, ஏன் இடம் பட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுற காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா சொர்க்கத்தை எல்லாத்துலாம், இது உன் ஊரிஸ்துமா, உன வாரிசு ஆக்கிட்டேன், உன வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த சொர்க்கம்? ஜன்னத்திலேதி மாவா, நீங்க அந்த நல்ல அமல்கள் செஞ்சுன்னா பிமா குத்தும் தாமரோன்னு, நீங்க செஞ்ச நல்ல அமல்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்துருவான். சொர்க்கம் கேரண்டி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டா. குர்ஆன் வார்த்தை சத்தியமான வார்த்தை. பாவத்தை தவிர்த்திருக்கிறோம், சொர்க்கத்தை நல்ல அமலுக்கு அதிகமா செய்யும், தொழுகளும், நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜி, தான தர்மம், சதக்கா, இப்படி நல்ல அமல் செஞ்சு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா கேரண்டியா கிடைச்சிடும். ரெண்டாவது. மூணாவது, நல்லவர்கள் சேர்ந்து இருக்கிறோம். நல்லவர் சவகாசம் ரொம்ப முக்கியம். நம்ம யாரு கூட சேரமோ அவங்களாம் மாறி போயிடும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கம் சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தன் கெட்டவனா இருக்கான், அவன் பார்த்தா செல்போன் கேம் விளையாண்டே இருக்கான், நீ அவன்கிட்ட போனா நீ கேம் விளையாடுவ. ஒரு 2 நாள் தூண்டு, என்னடா பார்த்தா கேம் விளையாடே இருக்க அப்படின்னு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா போறான். நீ அப்படினால கேம் இருக்கு, நம்ம கேம் விளையாட அடிக்ட் ஆயிடுவோம். அது ஒரு நீ குடிக்காரன் கூட சேர்ந்தா நீ குடிக்காரனா மாறி போயிடும். உலகத்து நேதி அதுதான். நீ தொழுவன் கூட நல்லவங்க கூட சேர்ந்து பாரு, அவன் தொழு போகும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா தொழுக வந்துடுவேன். அது நல்லவங்க கூட சவகாசம், ஆலிம் கூட உட்காரலாம், நல்லவங்களை உட்காரலாம், உலமாக்கள் கூட உட்காந்து உலமாக்க சபையில உட்காரலாம், திக்ர் துவா கேட்கலாம், நல்ல விஷயத்த பேசணும். இந்த மாதிரி நல்ல விஷயம் நல்லவங்களை சேர்ந்தோம்னு சொன்னா சுகம் கிடைச்சிடும். உலகத்தை அல்லாஹ்வுல கியாமத்துல 10 பிராணி சொர்க்கம் கிடைக்குமா. மனிதருக்கு இல்லாம 10 கால்நடைகள் சொர்க்கம்னு சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்குது. அதுல ஒண்ணு நாய்க்கு சொர்க்கம் கிடைக்குமா. ஒரு நாய்க்கு சொர்க்கம். எந்த நாய்ன்னு சொன்னா, நல்லவர்களுடைய ஒரு குகைக்குள்ள நல்லவர்களை ஒளிஞ்சிருந்தாங்க. அந்த ஒளிஞ்சிருந்த நாய் பாதுகாவலா இருந்துச்சு. அந்த நாய் அந்த மனிதரை பாதுகாத்ததுனால அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை கொடுத்துருவான்றதாக ஹதீஸ்ல வருது. இப்படி நல்லவர்களை சேர்ந்தா சொர்க்கம் கிடைச்சிடும். இது 3வது பாயிண்ட். 4வது, துவா அதிகமா செய்யணும். துவா கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தா எல்லாம் சொர்க்கத்துக்கு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஹதீஸ்ல வருதான், இவர் நரகவாதின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லப்பட்டு அவர் நரகத்துக்கு கூட்டு போவாங்களாம். அப்ப சொர்க்கம் பேசுமா, எங்க அல்ல இவரை கூட்டிட்டு போறீங்க, எங்க கூட்டு போறீங்க? இல்ல நரகத்துக்கு. இல்ல இவர் அதிகமா என்ன வேணும் சொர்க்கம் வேணும் கேட்டு இருந்தாரு, இவர் சொர்க்கத்துல இவரை அமைச்சுன்னு சொல்லி சொர்க்கம் பேசுமா. அதனால அதிகமா சொர்க்கம் வேணும்னு சொல்லி துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். 5வது, கடைசியா சலாசம் சொல்லி காட்டுறாங்க. 5வது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக்கலாமா. அல்லாஹ் நம்ம எதை கொடுத்தாலும் அதுதான் ஹைர். நான் எது கொடுக்கலையோ அது ஷர்ரு. ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சொன்னா அது ஏதாவது நல்லது இருக்கும், நமக்கு அது தெரியாது. நான் அந்த வேலைக்கு போயிருந்தா கிடைச்சிருக்குமே, நான் அப்படி ஆசைப்பட்டேன், அந்த வியாபாரம் பண்ண கிடைக்கலன்னு சொல்லுவோம். கிடைக்காது நல்லதுதான். உலகத்தை எது கிடைச்சதோ அது நல்லது, எது கிடைக்கலையோ அது கெட்டது. நம்ம அந்த மனப்பாங்குக்கு வந்துடணும். அல்லாஹ் கொடுத்தது மட்டும்தான் சிறப்பு. அல்லாஹ் எதெல்லாம் கொடுக்கல, எதெல்லாம் உனக்கு வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சோ, மிஸ் ஆனது உனக்கு நல்லதுதான். அது உனக்கு இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும். பின்னாடி காட்டுவான், இது மிஸ் ஆச்சு பாத்தியா, அல்லாஹ் இதுதான் மிஸ் ஆகும் பின்னாடி தெரியும். அதனால அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கிறோம். உலகத்துல இந்த 5 விஷயங்கள் யார் செய்யறாங்களோ அல்லாஹ் சுருக்கத்தை கொடுத்துருவான். 1வது, பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கணும். 2வது, நல்ல அமல் அதிகமா செய்யணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெல்லாம் நல்ல அமல் செய்யறோம் உடனே போய் நம்ம கலந்துக்கிறோம். 3வது, நல்லவன் சவகாச நல்லவங்க கூட அதிகமா பழகணும். 4வது, துவா அதிகமா கேட்கணும். 5வது விஷயம், அல்லாஹ் கொடுத்தது கொண்டு பொருந்திக்கணும். நிறைய பேர் அல்லாஹ் கொடுத்து பொருந்ததே கிடையாது. அல்லாஹ் நமக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்குறானே, நமக்கு மட்டும் அப்படி செய்யறானே அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நம்ம 5 வேலை தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்யறோம், ஆனா நமக்கு அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான். அவன் தொழுகு பக்கமே வரல, வாரம் சும்மா போதான் வரான், பள்ளிவாசலே வரமாட்டேன், அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு அப்படின்னு நினைக்க கூடாது. சலாசம் ஹதீஸ சொல்றாங்க, கடைசி வஃபாத்த அந்த ஹஜ்ஜத் கடைசி உரையில சொல்றாங்க, யாருமே எல்லா தமுத்துன்னு அகதுக்கும், உங்களை யாருமே மௌத்தா போயிடாதீங்க, அல்லாஹ் மேல கெட்ட எண்ணம் கொண்டு மௌத்தா போயிடாதீங்க. அல்லாஹ்க்கு கண்ணு இல்ல, அல்லாஹ் பாவி, அல்லாஹ் என்ன மட்டும் தான் சோதிக்கிறான் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு பேர் அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ்வோட ஏற்றுக்கொள்ளப்படாம போயிடும். அதனால நல்ல எண்ணம் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதான் நல்லது, அல்லாஹ் கொடுக்கறத ஹைர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 விஷயத்தை கடைபிடிச்சு உயர்ந்த சொர்க்கத்தில் அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.